ஸோ வெல்கம் மாமே. அடே என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஒரு நியூ செட் போட்டோ லீக் ஆயிருக்குங்க. இது ஃபேக் எல்லாம் கிடையாது, அஃபிஷியல் செட்ல இருந்து இந்த ஒரு போட்டோ லீக் ஆயிருக்கு. இந்த செட் போட்டோவை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கு. அதுல நம்ம பென் கிரீம் இது இங்க சென்டர்ல நிக்கிறாருல, அதாங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட திங்கு. அப்புறம் நம்ம நியூ ஃபால்கன், இது கூடவே ஜான் வாக்கருங்க யூஎஸ் ஏஜென்ட். இவனுங்க 3 பேரும் நின்றுட்டு இருக்கானுங்க. இந்த செட் போட்டோவை பாக்குறதுக்கு சாதாரணமா தானே இருக்கு. ஆனா இந்த போட்டோக்கு பின்னாடி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஒட்டுமொத்த கதையே இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்டா 1-2 இல்லைங்க, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான எக்கச்சக்கமான பிளாட் லீக்ஸ் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அந்த பிளாட் லீக்ஸை வச்சு தான் நம்ம சேனலே ஓடிட்டு இருக்கு. அப்படி ரீசெண்டா நான் போட்ட அந்த பிளாட் லீக் வீடியோவோட இந்த செட் போட்டோவை ஒன்னா சேர்த்து போட்டு பார்த்தோன்னு வைங்களேன், நான் சொன்ன அந்த பிளாட் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில 100% கன்ஃபார்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ஸோ அது என்ன பிளாட் லீக் நான் போட்ட அந்த வீடியோவோட இந்த செட் போட்டோ இப்படி லிங்க் ஆகுது. இது மட்டும் இல்லாம இது ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆகிற பட்சத்துல இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஒட்டுமொத்த பிளாட்டும் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சீரியஸா நான் பேசுற விஷயங்கள் மூவில நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 90% மேல இதான் பிளாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ நீ அடிக்கடி ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்க, லைன்ல கரெக்டா இரு. இந்த ஸ்பாயில் பண்ற வேலைலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படியே தியேட்டர்ல உட்காந்து ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ எனக்கு இந்த பிளாட்டை கேட்கறதுக்கு வெரி பயங்கரமா இல்லது, நீ பாட்டுக்கு சொல்லு ப்ரோ நான் கேட்கறேன்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லையும் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனை ஆல்னு செட் பண்ணீங்கன்னா தானே எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ அதை பார்த்து பண்ணி விட்டுருங்க. ரைட், இப்போ இந்த வீடியோவை ஃபயர் ஆரம்பிச்சிடலாமா? பட் வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செட் போட்டோவை பாத்தீங்கன்னு வைங்களேன், எவனோ ஒளிச்சு மறைச்செல்லாம் எடுக்கல, அப்படியே டைரக்டா செட்டுக்குள்ள இருக்கவனே தான் இந்த ஒரு போட்டோ எடுத்து அப்படியே லீக் பண்ணி விட்டுருக்கானுங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் நினைச்சானுங்கன்னா அட யாரா அது லீக் பண்ணது அப்படின்ற மாதிரி அந்த செட்ல இருந்தவங்களை ஒட்டுமொத்தமா கூப்பிட்டு இதை லீக் பண்ணவனை அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். லீக் பண்ணவன் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. ஆனா மார்வல் அப்படியெல்லாம் பண்ண மாதிரி தெரியலங்க. ஒருவேளை நான் நினைக்கிறது தான் நீங்களும் நினைச்சீங்கன்னா மார்வல் ஒருவேளை இதை வேணும்னே தான் லீக் பண்ணிருக்கானோ, இல்ல இவ்வளவு தெளிவா லீக் பண்ணிருக்கானுங்கன்னா அதை மார்வல் பார்த்துட்டு சும்மாவா இருந்திருப்பானுங்க. ஒருவேளை இதை மார்வல் வேணும்னே தான் பண்றானோ. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட இப்ப லீக் ஆன இந்த ஒரு செட் போட்டோவை நல்லா பாத்துட்டீங்களா? இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்டு, இப்போ இந்த பிளாட்டை பார்த்துடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜேம்ஸ் மார்க் அப்படின்ற இந்த ஒரு ஆள் கிட்ட இருந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒர்க் பண்ற இந்த டிசைன் டீம் இருக்கானுங்கல்ல, இவங்க மொத்தமாவே ஒரு கான்செப்ட் ஆர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் ஆர்ட்டே எக்ஸ்பான்ஷன் நடக்க போற அந்த ஒரு பேட்டில் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான இந்த நியூஸ் எல்லாமே நமக்கு தெரிய வந்துருந்துச்சுங்க. அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு அந்த டிசைன் டீம் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ். இதை பத்தி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல ரெகுலரா நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில என்னவா இருக்கும்னா, இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் டீம் தான் 2 உலகத்துக்கும் இடையில நடக்கிற இன்கஷனை தடுத்து நிப்பாட்டணும். இது கூடவே மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்ணணும். இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ்னு சொல்றானே, இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ்ல யார் யார் இருக்கான்னு தெளிவா சொல்றானான்னு பாரு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே கேக்குதுங்க. இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ்ல நம்ம சாம் வில்சன், தார், கேப்டன் மார்வல், சாங்ஷி, ஆண்ட்மேன், ஜெனிஃபர் வால்டர்ஸ், ஹெலனா பெலோவா அக்கா செம்மையா இருப்பாங்கல்ல. ரைட்டுங்க, இவங்க கூட பக்கி பேனர்ஸ், பாப், ப்ரூஸ் பேனர், ஷூரி, எம்பாகோ, நெமர், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் இந்த டீம்ல இருக்கானுங்க. இப்போ இன்னும் ஒரு சில மார்வல் ஃபேன்ஸுக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோரா அவனுங்க எங்க எதுக்கு அவனுங்க இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸோட ஒன்னு சேரணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம டாக்டர் டூம் ஆல்ரெடி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டாரு. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த ஒரு இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்ந்திருக்காங்க. இங்க நம்ம ஜான் வாக்கர், கோஸ்ட், ரெட் கார்டியன், மிச்சம் இருக்கிற தண்டர்போல்ட்ஸ் மெம்பர் வெகாண்டன், ஸ்டாலோன், சார்சரஸ்னு எல்லாரும் உலகத்தை காப்பாத்துறதுக்காக உலகத்துல தான் இருக்காங்க. அதாவது 616ல தான் இருக்காங்க. இங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல இருக்கிற ரீட் ரிச்சர்ட்ஸும் ஜூஸ்டாம் இவங்க 2 பேர் மட்டும் தான் நான் சொன்ன இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸோட ஒன்னா சேர்ந்து எக்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா டாக்டர் டூமோட டார்கெட் லோக்கி அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்க வர்றப்போ தன்னோட பையனை தூக்கிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி லோக்கியை ப்ரொடெக்ட் பண்ற அதே சேம் டைம்ல இவங்க டாக்டர் டூமை தேடி போயிருக்கணும். இவனுக்கு 2 பேர்த்த தவிர்த்து திங் அப்புறம் ஹியூமன் டார்ச் இவனுக்கு 2 பேரும் இன்னும் நம்ம 616ல தான் இருக்காங்க. எங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே ஜான் வாக்கர், திங் அதாவது பென் கிரீம் இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியூ ஃபால்கன் இருக்காரு. இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ்ல நியூ ஃபால்கனோட நேம போடலங்க. இதுபடி பார்த்தோம்னா இந்த செட் போட்டோ 616ல நடக்கிறதா தான் இருக்கணும். இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா மொத்தம் 2 அவெஞ்சர்ஸ் டீமை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம பார்க்க போறோங்க.
ஒரு டீம் இந்த மாதிரி இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ், இந்த டீமோட கேப்டன் நம்ம சாம் வில்சன், இன்னொரு டீம் நம்மளோட 8616ல இருக்க போறாங்க. இங்க எனக்கு மட்டும் இல்லங்க, நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு முக்கியமான கொஸ்டினா இருக்குது, எதுக்கு அவெஞ்சர்ஸ் டீம் ரெண்டா பிரியணும்? இல்ல ப்ரோ, அவங்க இந்த மாதிரி மல்டிவர்ஸ் லெவல் டிராவல்லாம் பண்ண போறாங்க, ஸ்பேஸ் ஷிப்ல இடம் இருக்கான்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் இருக்காதுங்க. இங்க நம்ம எர்த்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இங்க நம்ம எலனா தலைமையில இருக்கிற இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் இங்க 8616ல இருக்கணும். இந்த டைம்ல நம்ம இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் முதல்ல மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்றதுக்காக எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ்க்கு போகணும். அங்க ஆல்ரெடியே, அதாவது அந்த எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ்ல நம்ம டூம் இந்த சென்டினல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து எக்ஸ்மேன்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கம் சென்டினல்ஸும் இன்னொரு பக்கம் எக்ஸ்மேன்ஸும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கானுங்க. இது பத்தாத குறைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் டக்குன்னு போய் அந்த எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இறங்க, இவனுங்க கண்டிப்பா டூமோட ஆளுங்களா தான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்மேன்ஸுக்கும் அவெஞ்சர்ஸ் டீமுக்கும் இங்க பயங்கரமான ஃபைட் நடக்கணும். எங்க இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் நம்ம எக்ஸ்மேன் கூட ஃபைட் போட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம ஜான் வாக்கர், கோஸ்ட், ரெட் கார்டியன், நியூ ஃபால்கன், தி திங், ஹியூமன் டார்ச்னு ஒட்டுமொத்த வக்காண்டா அப்புறம் கமர்தாஜோட ஆர்மிஸ், டேல்கான்ஸ் எல்லாரும் எர்த்துல தான் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கிடைச்ச லீக்லயுமே என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டீம், அதாவது இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் கிடையாது, இங்க நம்ம பூமியில இருக்காங்கல்ல, இந்த அவெஞ்சர்ஸ் டீம் எதுக்கு இங்க இருக்கணும்னா நம்ம டாக்டர் டூமோட டூம் பாட்ஸ் பூமி அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கணும். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த அவெஞ்சர்ஸ் டீம் இந்த ஒரு உலகத்துல, அதாவது 8616லே இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. மேபி இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் அவெஞ்சர்ஸ் 2 டீமா பிரிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தான் காமிக்ஸ்லயே நடந்திருக்கும். ஸோ அதை வச்சுதான் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோஸும் டூமை ஒரு வில்லனா தான் பாக்குறாங்க. ஆனா டூம் தன்னை தானே வில்லனா நினைச்சுக்கல, நான் ஒரு ஹீரோ, மல்டிவர்ஸை சேவ் பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்கஷனை தடுக்க தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னை தானே ஹீரோவா தான் டூம் நினைச்சிட்டு இருக்காரு. இங்க லோக்கியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டாக்டர் டூம் அவனை விடாதீங்க, வெட்டி கொல்லுகன்ற மாதிரி, இவன் தான் மல்டிவர்ஸ் த்ரெட்டு, இவன் தான் மல்டிவர்ஸையே அழிக்க நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு லோகி கிட்ட இருந்து மல்டிவர்ஸை காப்பாத்துற ஒரு ஹீரோவா தான் தன்னைத்தானே இங்க டூம் நினைச்சுக்கிறாரு. அப்படிதான் தன்னைத்தானே ஹீரோவா நினைச்சுக்கிட்டு டூம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருந்துச்சு. இங்க நம்ம டூமே லோக்கிய வில்லனா நினைக்கிறாருன்னா அப்ப லோகிக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்கிரெடிபிளான இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. இங்க நம்ம டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே லோக்கி தான், அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட்டே மல்டிவர்ஸ் தான். மல்டிவர்ஸ் இப்போ நம்ம லோகி கையில தானே இருக்கு, அதனால அவனை பொழந்து கட்டணும்டா அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் லோகியை நெருங்க ட்ரை பண்ண, இங்க நம்ம அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்மேன், வக்காண்டன்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு எல்லாரும் டூம் எதிர்த்து நிற்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம இன்ஃபினிட்டி வார் மூவிலையும் பார்த்துருப்போம். ஏன்னா அந்த மூவிலையும் 2 அவெஞ்சர்ஸ் டீமை காட்டியிருப்பாங்க. அயன்மேனோட தலைமையில ஒரு டீமும் கேப்டன் அமெரிக்காவோட தலைமையில ஒரு டீமும் இருந்திருக்கும். ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஐடியாங்க. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவிலேயே இந்த ஐடியா நல்லா ஒர்க் ஆயிருக்கும். இதுபடி பார்த்தோம்னா இந்த ஒரு செட் போட்டோ, அதாவது நம்ம ஜான் வாக்கர், திங், நியூ ஃபால்கன் இவங்கெல்லாம் இருக்கிற இந்த ஒரு செட் போட்டோ கண்டிப்பா நம்மளோட 8616ல நடக்கிறதா இருக்கணும். மேபி இந்த மாதிரி டூம் பாட்ஸ் இவங்களை நெருங்கி இருக்கணும். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இவங்க இங்க ஒரு டீமா ஒர்க் பண்றதுக்கான அந்த ஒரு சீனா கூட இந்த ஒரு சீன் இருக்கலாம். அந்த சீனுக்காக அவனுங்க போட்ட இந்த ஒரு செட் போட்டோ இந்த இடத்துல லீக் ஆயிருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாட் லீக் உண்மையா இருக்க பட்சத்துல டிவியில தான் ஒரு ஹியூஜான பேட்டில் நடக்கணும். நம்ம டாக்டர் டூமுக்கும் இந்த பக்கம் எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும். இப்படி டிவியில மட்டும் ஃபைனல் பேட்டில் வச்சானுங்கன்னு வைங்களேன், எக்கச்சக்கமான வேரியன்ஸை உள்ள இறக்கலாம். பயங்கரமான கேரக்டர்ஸ் எல்லாம் தரமான கேமியோ கொடுத்து இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள கொண்டு வந்துடலாம். இங்க இந்த டிவியில் நடக்க போற இந்த பேட்டில் நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு எதிர்க்கா டூம் நின்று இந்த பேட்டில் ஜெயிக்க தான் போறாரு. டூம் நின்று இந்த பேட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் லோகியோட த்ரோனை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் இங்க இதுக்கு முன்னாடி சாதாரணமா இருந்த டூம் காட் எம்பரர் டூமா மாறணும். இந்த லீக் உண்மையா இருக்கிற பட்சத்துல இப்படிதான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங் அமையணும். ஸோ இப்போ ரீசெண்டா லீக்கான அந்த செட் போட்டோவா இருக்கட்டும், நான் சொன்ன பிளாட்டை வச்சு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பிளாட் இப்படிதான் இருக்க போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மூவில இருக்க போகுது அப்படின்றத உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருப்பேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த செட் போட்டோவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.